Hi, welcome to SK Cerebrals. And யாரெல்லாம் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து நான் நிறையா படிக்கணும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இது பண்ணணும், எனக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான வீடியோ. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த HTML வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து சீரீஸாக பார்க்க போகிறோம். HTML சீரீஸ், CSS சீரீஸ், JS சீரீஸ். ஸோ ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை பேசிக்கான விஷயம் என்னன்னா HTML, CSS, JavaScript. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற எல்லா டூல்ஸையும் வந்து உங்களால இது கூட இன்டகிரேட் பண்ணி உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் HTML சீரீஸ், அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Notepad++ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா எடிட்டர், அதாவது HTML போடுறதுக்கு எடிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா HTML அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வெப்சைட் இருக்கு இல்லையா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய பேஜஸ் இருக்கும், வெப் பேஜஸ். ஸோ அந்த பேஜஸில் வர ஒரு கண்டென்ட்டும் வந்து என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணும், என்ன ஸ்ட்ரக்சரில் டிஸ்பிளே ஆகணும், ஹெட்டிங் எப்படி டிஸ்பிளே ஆகணும், இதுதான் ஹெட்டிங், பேராகிராஃப் இப்படி டிஸ்பிளே ஆகணும், இதுதான் பேராகிராஃப், இந்த மாதிரி டைட்டில் இப்படி தான் டிஸ்பிளே ஆகணும், இப்படி தான் வந்து ஒரு பேராகிராஃப் இங்கே தான் வந்து இமேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப் பேஜில் வர கண்டென்ட்டை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக போடுறது அப்படின்னா அந்த HTML லாங்குவேஜ் மூலியமாக தான் நம்மளால ஸ்ட்ரக்சர்டாக போட முடியும். அதனால இதுக்கு பேர் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ HTML5 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு வெர்ஷன், HTML5 வெர்ஷன் அப்படிங்கிறதால இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HTML கோட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTML அப்புறம் /HTML. இப்போ HTML-ஓட எலமெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸ்டார்ட் டேக், எண்ட் டேக். ஸ்டார்ட் டேக் அண்ட் டேக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும், பட் இங்கே வந்து ஸ்லாஷ் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணும்போது என்னன்னா index.html இது ஏதோ ஒரு ஃபைல், ஆனால் .html அப்படிங்கிறது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். .html அப்படின்னு சேவ் பண்ணாதான் ப்ரௌசரில் உங்களால் இந்த ஃபைலை ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, demo.html அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா, HTML/HTML அப்படின்ட்டு. அப்புறம் ஹெட் டேக், ஹெட், ஸ்டார்ட் டேக், ஹெட், எண்ட் டேக். ஓகேவா? ஸோ எண்ட் டேக் முடிஞ்சு அடுத்தது வந்து இதுக்குள்ள என்னன்னா டைட்டில் டேக் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னன்னா இப்போ இந்த பேஜ் என்ன மாதிரியானது அப்படிங்கிறத நம்ம அந்த டைட்டில் சொல்லுவோம். இந்த பேஜ் எதை பற்றி அப்படிங்கிறத நம்ம இந்த டைட்டில் வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? இது என்னன்னா ஒரு டெமோ பேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த HTML அப்படிங்கிறது ரூட், இதுக்குள்ளே தான் வந்து எல்லா வெப்பேஜஸ்க்குள்ளான எல்லா காம்பனன்ஸும் நம்ம இதில் தான் போடுவோம். இந்த ரூட். ஸோ இது போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஹெட்டிங்ஸ், அதாவது மெட்டா இன்ஃபர்மேஷனா ப்ரௌசருக்கு நம்ம இந்த வெப்பேஜ் பற்றி என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல தான் நம்ம சொல்லுவோம், இந்த ஹெட் டேக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன அப்படின்னா டைட்டில் டேக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதை பண்ணி இந்த பேஜ் அப்படிங்கிறத வந்து ப்ரௌசரில் நம்ம காமிக்கணும், அதுக்காக இந்த டைட்டில் டேக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே போட்டிருக்க கண்டென்ட் வந்து உங்கள் ப்ரௌசர் அவுட்புட் டிஸ்பிளே ஆகிறப்போ உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் டைட்டில் டேக். அதுக்கு அடுத்து ஹெட் டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடி டேக். ஓகேவா? பாடி டேக். ஓகேவா? பாடி/பாடி. இதுக்கும் ஸ்டார்ட் டேக், எண்ட் டேக் இருக்கு. எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டேக், எண்ட் டேக் இருக்கு, ஒரு சில எலமெண்ட்ஸ் தவிர. ஸோ ஸ்டார்ட் டேக் போட்டுட்டு எண்ட் டேக் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாடி டேக் போட்டாச்சு, பாடி/பாடி. ஸோ இந்த ஸ்டார்டிங் டேக், அது எண்டிங் டேக். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எனக்கு வந்து ஒரு ஹெட்டிங் எழுதணும். ஓகேவா? ஒரு ஹெட்டிங், ஒரு பேராகிராஃப் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹெட்டிங் வந்து நான் என்ன எழுதுறேன், மை டெமோ பேஜ் heading SK Cerebrals அப்படின்னு ஒரு ஹெட்டிங் எழுதுறேன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதுறேன். என்ன பேராகிராஃப் எழுதுறேன், பேராகிராஃப் பீட்டர். ஸோ இதில் போதிங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட் வந்து பேராகிராஃபாக கன்சிடர் பண்ணிக்கும் HTML. ஓகேவா? this is my sample paragraph அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு பேராகிராஃபாக கன்சிடர் பண்ணிக்கணும் பீட்டரில் எழுதுனதுனால. ஸோ திஸ் இஸ் ஒன் பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இப்போ முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி பண்ணதை
ஃபைல் நேம் டாட் ஹெச்டிஎம்எல். ஃபைல் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும், டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன் இங்கே டெஸ்க்டாப்பில். ஓகேவா? டெஸ்க்டாப்பில் போயிட்டேன். என்னோடது வந்து டெமோ டாட் ஹெச்டிஎம்எல் இங்கே இருக்கா. இந்த டெமோ டாட் ஹெச்டிஎம்எல் வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா ரன் ஆகிடும். இதுதான் நம்மளோட அவுட். நான் சொன்னேன் டைட்டில் டேக்கில் வந்து டெமோ அப்படின்ட்டு அப்படின்ட்டு இந்த டெமோ பேஜ் அப்படிங்கிற டைட்டில் வந்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா, டெமோ பேஜ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான். ஸோ ஹெட்டிங் இது நம்மளோட பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சா உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே வந்து என்னென்னா டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே போடணும். ஓகேவா? டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து ப்ரௌசருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஹெச்டிஎம்எல் டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் ஹெச்டிஎம்எல் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹெச்டிஎம்எல் ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த பேஜ் கண்டென்ட்டை பொறுத்து அந்த கண்டென்ட் ஜாஸ்தியாக வருது டேக் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நான் எடிட்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எடிட்டர் அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக நோட் பேட் கூட யூஸ் பண்ணி உங்களால் HTML கூட எழுத முடியும். நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகேவா? ஸோ எங்கெங்கே HTML டேக் ஸ்டார்ட் ஆகிருக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக காட்டும். சப்போஸ் காட்டல அப்படின்னா ஓகே நம்ம எங்கேயோ டேகை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து HTML வந்து. ஸோ எடிட்டர் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த எடிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பெரிய எடிட்டர் வந்து நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக். நான் திரும்ப சொல்லிடுறேன். ஸோ டாக்டர் HTML ஃப்ரெண்ட்லேயே சொல்லிட்டோம்னா ப்ரௌசருக்கு வந்து HTML பேஜ் HTML எழுதியிருக்க ஒரு பேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். HTML ரூட் எலமெண்ட். ஓகேவா? இதுக்குள்ள தான் நம்ம எல்லாமே போடுவோம். இது ஹெட்டிங் டேக். ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன் ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேக் வந்து என்ன டைட்டில். ஸோ இந்த பேஜ் எதை பற்றி அப்படிங்கிறது ப்ரௌசருக்கு நம்ம சொல்கிறதுக்காக நம்ம டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட்டிங் டேக் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பாடி. ஸோ இங்கே தான் வந்து என்னென்னா நமக்கு வெப் பேஜில் இருக்கிற விசிபிள் கண்டென்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகும் பாடி டைப்பில். ஸோ நான் வந்து இப்போதைக்கு டெமோவுக்கு ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃப் H1 H6 வரைக்கும் இருக்குது. ஸோ H1 அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய ஹெட்டிங்ஸு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது பேராகிராஃப் டீடெக் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்புறம் இதை ரன்னும் பண்ணி பார்த்துருக்கோம். ரன் பண்ணால் ஒன்று இல்லை. இந்த ஃபைல் நீங்கள் எங்கே சேவ் பண்ணிடணும் அந்த ஃபைலை போய் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக போய் ரன் ஆகி உங்களோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது காமிச்சிடும். ஸோ இதுதான் வந்து HTML இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோனா இந்த சீரீஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் சீரீஸ் இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.